பருப்புல வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க, உளுந்துலயும் வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க. இறைச்சில வடை செஞ்சு பார்த்துருக்கீங்களோ? நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. போன்லெஸ் சிக்கனா எடுத்துக்கோங்க. எலும்பே இல்லாத சிக்கன். கூடவே சேர்க்கறதுக்கு பொடி பொடியா நறுக்கி எடுத்த பெரிய வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்து போட்டு அரைக்க வழி இல்ல. ஜார்ல கொஞ்சமா தான் இடம் இருக்கு. அதனால சிக்கன முதல்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிடுவோம். அத தனியா பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுட்டு, பொடி பொடியா வெட்டி எரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்து போட்டு அரைச்சுக்கிடுவோம். இடையில கொஞ்சமா மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமா சிக்கன் மசாலா. சிக்கன் சேர்க்கறதுனால மொத்தமா சேர்த்து போட்டு அரைச்சு எடுத்துட்டு, இறைச்சி கூட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நண்பர்களே. அப்பதான் மசாலா, இறைச்சி எல்லாம் ஒரே டேஸ்ட்ல கலந்து வரும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா, வடை தட்டி எடுத்துக்கணும். இறைச்சிய வடை தட்டி எடுக்கிறப்பவே அல்வா மாதிரி இருக்கு. அப்படியே லபக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிடலான்னு மட்டும் யோசிக்காதீங்க நண்பர்களே. ஃபுல்லா வடை தட்டி எடுத்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கிடுங்க சரியா? பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும் சிக்கன் வடை. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க நண்பர்களே. சூப்பரா இருக்கும். சிக்கன் வடை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறந்துறாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.